ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து ஊற்றிருப்பாரோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுள்ளே ஊற்றுறேன். பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து இங்கே வந்து நான் அங்கே இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். நம்ம வந்து வத்தல் ஊற்றிக்கணுனாலும் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் தேவையில்ல. அது இதை பார்த்திங்கன்னா ரூமில் வந்து ஊற்றிட்டு நான் வந்து ஃபேன் போட்டுருவேன். இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காஞ்சிடுது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கிட்ட வந்து நான் வந்து ஃபேனை வந்து ஆட் பண்ணி, ஸோ ஒரு நாள் இருந்துச்சுனாவோ போதும், நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்ன ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்கள். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி வத்தலை ஊற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வந்து தேவையில்லை. பட் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஸோ வாடகை வீட்டில் இருந்தால் இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக் இன்னும் 2-3 பேர் வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். ஒத்தராலன்னா டைம் வந்து நிறைய எடுக்கும். நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது கிடையாது. எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுக்குறப்ப அப்படி தான் வந்து முறுக்கு வத்தல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடியறதில்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸாக நானே வந்து போட்டுன்னு இருக்கேன். ஒன்றும் கிடையாது. இது ஒன்று கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிட்டோம்னா சரி போயிடும். அதே தான் முறுக்கு வத்தல். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.